ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஊரக பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்தை ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா படிச்சுட்டு போக வேண்டிய ஒரு பாடங்க. ஏன்னா இதுல இருந்து குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 2 கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க எவ்ரி இயர். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த இந்த படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகே, பொருளாதாரம்னா இதுதான் சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊரக பொருளாதாரத்துல கத்துக்கலாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க, வாங்கிட்ட உடனே என்ன பண்ணணும், மக்களுக்கு பணியாற்ற போறீங்க. அப்போ நீங்க பணியாற்றுறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நகர்ப்புறத்துல இருக்கும், இன்னொன்னு கிராமப்புறத்துல இருக்கும். அந்த ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, அங்க என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த ஊரக பொருளாதாரத்துல பார்க்க போறோம். ஸோ முழுக்க முழுக்க என்னன்னா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தியரி கிடையாது, எதுவும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேங்களா, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்ற ஒரு கூற்றை கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி கூறிட்டு போயிட்டாரா. சோ அந்த கூற்று இன்னி வரைக்கும் உங்களுக்கு மறக்கலையா? ஏன் மறக்கல? அது ஒரு காந்தி ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு போயிட்டார் சார், அதனால மறக்கல சார், அப்படியெல்லாம் கிடையாது. சோ அது நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். கிராமங்கள் தான் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தின் முதுகெலும்புன்னு சொன்னவரே காந்தி தான். சோ அப்ப இந்த இடத்துல ஊரக பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ கவனிச்சு வந்துடலாமா? சோ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன், மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். சோ நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வந்துருங்க. சோ கிராமம் எடுத்துக்கலாம். அப்போ சார் ஊரக பொருளாதாரம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார கொள்கையை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சி அடைய செய்வது. இப்ப எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையை பயன்படுத்தி என்ன பண்றேன் நானு, ஊரக பகுதிகளை வளர்ச்சி அடைய செய்கிறேன். அதுதான் என்னன்னு சொல்றேன், ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டே முடிச்சு பாருங்க. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதாங்க. எக்ஸ்ட்ராலாம் வேண்டவே வேண்டாம். சோ ஊரக பகுதிகளில் என்ன பண்றாங்க, கொள்கைகளை பயன்படுத்தி வளர்ச்சி செய்வதே ஊரக பொருளாதாரம் என்றாங்க. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா நகரங்கள், மாநகரங்கள் இதில் வெளியே அமைந்துள்ள பகுதின்னு சொல்லலாமா? சிட்டில இருந்தா சிட்டி பாய், முனிசிபல் முனிசிபல் பாய், மீன் மாநகரத்துல இருந்தா மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் இருந்தா நான் வந்து சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஊரக பகுதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா வருவாய் கிராமங்கள். கொஷின்ங்க. இப்போ வருவாய் கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அலகா எது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகையில ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக இருப்பது வருவாய் கிராமங்கள். மீன் ரெவென்யூ தரக்கூடிய கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடுக்கலாங்க. சரிங்களா? அப்போ இந்த கிராமங்கள், ஊரக சமுதாயம், கிராம மக்களின் வாழ்க்கையும் குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிங்க சார். என்ன சார் பிரச்சனை கிராமத்துல? நான் ஒரு கிராமத்துல வசிக்கிறேன். சோ நான் கிராமத்துல வசிக்கிறப்போ அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குமா? அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டே அவங்க டிபெண்டன்ட் ஆன் எக்கனாமிக்கு வேளாண்மையை சார்ந்து இருப்பாங்களா பாருங்க. தே ஆர் ஆல் டிபெண்டன்ட் அக்ரிகல்ச்சர். சோ வேளாண்மையை பின்தங்கி இருக்காங்க, சார்ந்தும் இருக்காங்க. அடுத்தது குறைந்த வருமானம் இருக்குமா? சிட்டி சைடுல அவனும் இவனையும் கம்பேர் பண்றப்ப என்ன ஆகும், குறைந்த வருமானம் தான் இருக்கும். இப்ப சிட்டி சைடுல பாத்தீங்கன்னா 40,000 பர் மந்த்துக்கு சம்பாதிக்கலாம். ஆனா வில்லேஜ்ல என்னதான் முட்டி மோதினாலும் 10,000 பெரிய விஷயம். அதுதான் சொல்றாங்க. அப்ப குறைவான வேலை வாய்ப்பு தேர்ட் ஒன். சோ ஓகே, கண்டிப்பா இருக்குங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அடுத்தது வறுமை. அது வறுமைன்றது இல்லாத ஒரு இடமே கிடையாதுன்னு சொல்லுவோம். பணக்காரனா இருந்தாலும் ஒரு வேளை வறுமையில இருக்கான்றத ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது குறைந்த உட்கட்டமைப்பு. இதுதாங்க பாயிண்ட். சோ இதுதான் நீங்க நம்ம இப்ப நிவர்த்தி பண்ண வேண்டிய வசதிகள்ல ஒண்ணு. உட்கட்டமைப்புனா இந்த சாலை வசதி, இந்த போக்குவரத்து வசதி, இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது குறைவான எழுத்தறிவின்மை, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன். சார் தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றது கம்மி பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேளாண் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருட்களுக்கு குறைந்த விலை கொடுக்கிறாங்க. கண்டிப்பா இது எல்லாமே ஊரக பகுதியில் இருக்கா? இன்னொரு விஷயம் பாருங்க, கிராமத்துல வாழ்றவன் கடன் இல்லாம வாழவே மாட்டான். என்னதான் பண்ணாலும் கடன்ன்றது அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இதுக்கு கடன் வாங்கிட்டே இருப்பான். அத பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடியும் பார்ப்போம். அடுத்தது உபரி தொழிலாளர்கள். தொழிலாளர்கள் அதிகமா இருப்பாங்க, பற்றாக்குறையும் இருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அதிக மக்கள் தொகை கண்டிப்பா இருக்குங்க. கிராமத்துல பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, கிராமத்துல பெரிய பிரச்சனைனா, கிராமத்திலிருந்து இடப்பெயர்வு நடக்குவாங்க. எங்க போறாங்கன்னா, சிட்டி சைடு போறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான். ஒண்ணு வேலை வாய்ப்புக்காக போவாங்க. 2வது அங்க பகைமையே இருக்கும். அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், அவங்களுக்கும் அண்ணன் தம்பிக்கும் பிரச்சனை இருக்கும். சோ நான் ஊர விட்டு காலி பண்ணிட்டு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. இதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை அதிகமாக சார்ந்து இருக்கிறாங்களா பாருங்க, கிராமத்துல இருக்கவங்க. கண்டிப்பா என்ன சார், எனக்கு மண்ணு நல்லா இருந்தா தான் நான் பூமியில போடுற நெல் எனக்கு 10 மூட்டை பத்தாது. 100 மூட்டை அறுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் ஆனா அங்க 10 மூட்டையே கஷ்டப்படுவாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011ல கிட்டத்தட்ட 6,40,86 867 கிராமங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 121 கோடி உள்ள மொத்த மக்கள் தொகையில், இது நோட் பண்ணுங்கப்பா. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 68.84% மக்கள் ஊரகங்களில் வசிக்கின்றனர். முடிஞ்சுச்சு பாருங்க. என்ன ஐயா சொல்றீங்க? அப்போ கிராமத்தில் வாழும் மக்கள் தொகை தான் அதிகம்னு கேட்டானா 100% கரெக்ட். கிராமத்தில் தான் மக்கள் தொகை அதிகமா இருக்காங்கன்றாங்க.
மக்கள் தொகை அடர்த்தியில சிட்டி இருக்கலாம், ஆனா மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது கிராமங்கள் தான் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க. சரிங்க சார். ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க இத கவனிச்சுட்டே வந்துருங்க. ஊரகம் ஒரு நிறுவனமா செயல்படுங்க. என்னன்னா, ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்க. அங்க வசிக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாலியா பேசிப்பாங்க. இந்த சிட்டி சைடுல பேசிக்கிற மாரிலாம் பேசிக்க மாட்டாங்க. எல்லா கதையும் என்ன பண்ணுவாங்க, உப்பு இல்லாம பேசுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாரி பேசுவாங்க. உணர்வுபூர்வமாகவும், ஒற்றுமையாகவும் இருப்பார்கள்ன்னு சொல்றாங்க. கண்டிப்பாங்க. திருவிழான்னா வந்தா என்ன பண்ணுவாங்க, அடிச்சுப்பாங்க. கோழி குழம்புனா ஒண்ணா ஆயிடுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, கிராமம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாங்க. இந்த இடத்துல கறி விருந்துனா ஒண்ணா ஆயிடுவாங்க. கிராமத்துல இருக்கவங்க திருவிழான்னா அடிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் கிராமம், ஊரகம் ஒரு நிறுவனமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, வேளாண்மையை சார்ந்திருத்தல். இது கண்டிப்பா அங்க தான் இருக்காங்க. அடுத்தது, ஊரக மக்களின் வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. இப்ப சிட்டி சைடுல இருக்கவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரூ. 100 செலவாகுது. ஆனா கிராமத்துல இருக்கிறவனுக்கு ரூ. 100 செலவே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட வீட்லயே என்ன பண்ருவாங்க, ஒரு ஒரு லிட்டரோட பாலோட விலை ரூ. 18லேருந்து ரூ. 19 தான் இருக்கும் கிராமத்துல. அதுவே போதும்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வாழ்க்கை முறையில பொதுப் பணிகளான கல்வி, வீட்டு வசதி, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கி செயல்பாடுகள், சாலைகள், அங்காடி வசதிகள் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும். இதுதான் கிராமத்துல இருக்க பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அடுக்கி வைக்கிறாங்க. சோ கிராமத்துல மிகப்பெரிய தாக்கத்துல இப்போ வந்து ரீசென்ட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, சமீப ஆண்டுகளில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல. மீன் ஒரு 18+ போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆ அ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்குள்ள இருக்கவங்களும், வெளிய இருக்கவங்களும் பண்றாங்க. பட் ஆனா கிராமத்துல அதிகமா இருக்குன்றாங்க. அப்ப சிட்டி சைடுல இல்லையான்னு சார்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அங்க அதிகமா இருக்குன்றாங்க. அப்ப பாருங்க, இந்த மக்கள் தொகை அடர்த்தின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை அடர்த்தி. இத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரிங்களா? ஒண்ணு குறைவா இருக்கும். என்னன்னா, மக்கள் தொகை அடர்த்தி கிராமங்கள்ல குறைவா இருக்கிறது, வீடுகள் முழுக்க பரவி காணப்படும். ஒரு வீடு கேப் இருக்கும். அந்த மேனா யாருதுன்னு தெரியாது. அண்ணன், தம்பி பிரச்சனை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க சார். கிராமத்துல வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்த நம்பியிருப்பாங்க வேலையில. பருவகால வேலையின்மை அல்லது குறைவுடைமை வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பருவகால வேலையின்மை, குறைவுடைமை வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தாங்க. ஸோ ஒண்ணு ஒரு சீசனல் பிசினஸா இருக்குமா உங்களுக்கு? சார் மழை பெஞ்சா தான் என்னால என்ன பண்ண முடியும்? உழ முடியும்னு சொல்றாங்களா? அந்த இடத்துல 6 மாசம் சும்மா இருப்போம். அதுதான் இங்க பருவகால வேலையின்மை அல்லது மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாசம் பயிர் வச்சுட்டு 6 மாசம் சும்மா இருப்பான். அதுதான் நடந்துட்டு இருக்கும். மழை பெஞ்சாலும் பிரச்சனை, மழை பெய்யலனாலும் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தாங்க. அடுத்தது, கிராமத்துல இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, வறுமைங்க. நம்ம ஞாபகம் இருக்குங்களா? 6வது 5ஆண்டு திட்டம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்க. 6த் ஃபயர் பிளான். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வறுமை ஒழிப்பு அப்படின்னு கர்பி ஹட்டாவோ அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருப்பாங்க. என்னங்க? கர்பி ஹட்டாஹோ அப்படின்ற ஒரு வார்த்தை. ஃபுல்லாவே எழுதிடுறேன். கர்பி ஹட்டாவோ. வறுமை ஒழிப்புன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தனுக்கு வறுமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம். இத 3த்தையும் ஒருத்தனால பூர்த்தி செய்ய முடியலன்னா, அவன் தான் வறுமையில இருக்கான்னு அர்த்தம். சார் எனக்கு சாப்பாடு இல்லன்னா வறுமை கிடையாது. சார் எனக்கு உடை இல்லன்னா வறுமை கிடையாது. இது 3மே ஒருத்தனால பூர்த்தி செஞ்சுக்க முடியலன்னா, அவன் வறுமையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி ஏழை மக்கள் என்னவா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறுமையில இருக்காங்களாங்க. யோசிச்சு பாருங்க. 22 கோடி வறுமைக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடன் சுமைகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லியிருக்கோம். சார் கிராமத்துல இருக்கவங்க கடன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த நிலம், நிலம் சாரா வேலைவாய்ப்புகளில் தேக்க நிலை, குறை ஊதிய வேலை, பருவகால உற்பத்தி, இந்த குறைந்த அங்காடி வசதிகள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த ஒரு கூற்று பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சர் மால்கம் டார்லிங் 1925 கூற்றுப்படி, ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து, கடனிலே வாழ்ந்து, கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனை விட்டுச் செல்கிறான். சிம்பிளா சொன்னா, ஒரு இந்திய விவசாயி கடன் வாங்குறான். கடன்லயே வாழ்றான். கடன்லயே பிறக்குறான்றான். கடன்லயே வாழ்றான்றான். அந்த கடன அவனுடைய பையனுக்கும் என்ன பண்ணிடுறான்? விட்டு போயிடுறான்னு சொல்றாரு. அப்ப இந்தியாவுடைய உழவர்களுடைய நிலைமை இதுதான் சொல்லிட்டு 1925லே சர் மால்கம் டார்லிங் அப்படின்றவரு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இந்த கூற்ற வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசில அப்படியே கேட்டாங்க. இந்த கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்த கூற்ற மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. என்ன பிரச்சனைன்னா, அங்க முறையான கடன் வசதி இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சார் திடீர்னு எனக்கு ஒரு தேவை இருக்கு. நான் என்ன பண்றேன்? ரூ. 10 வட்டிக்கு வாங்கிடுறாங்க. வாங்கிடுறாங்க வட்டிக்கு. பட் ஆனா அவங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய வட்டி மட்டுமே ரூ. 1000 இருக்கும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அப்ப ஆடம்பரம்ன்றது கண்டிப்பா நோக்கி போகக்கூடாது கிராமத்துல இருக்கவங்க. இதனால தான் கிராம மக்கள் கடலில் மூழ்கி தற்கொலை கூட பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கடன்ன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றதையும் ஊரக மக்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அடுத்தது.
ஊரக வருமானம். சரி, ஊரக பொருளாதாரத்துல ஊரக மக்களுக்கு போதுமான வருமானம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, மேபி வேலை வாய்ப்புகளோ, சுய வாய்ப்புகளோ இல்ல. உண்மையாவே சொன்னா கிடையவே கிடையாது. நீங்க ஒரு கிராமத்துல இருந்துட்டீங்கன்னா, எல்லா வேலையும் கிடைக்காது. பட் ஆனா சிட்டில வந்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை கத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. 3வது பாருங்க, 9th பாயிண்ட். சார்ந்திருத்தல். கண்டிப்பாங்க. ஊரக பகுதியில் வசிப்பவர்கள் நகரத்தில் வேலை செய்யும் தமது குடும்ப நபர்களின் வருவாயை கண்டிப்பா சார்ந்திருப்பாங்க. இப்ப அண்ணன் இருக்கான் சார். அண்ணன் படிச்சுட்டு சிட்டிக்கு போயிட்டான் சார். அவனுடைய சம்பளம் தான் சார் என் குடும்பத்தையே காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தம்பி இருக்கான் சார். தம்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டாரு. போயிருக்காரு. அண்ணன் வந்து விவசாயம் தான் பண்றான். அவன் அனுப்புற காசு தான் இருக்கட்டுறாங்க. அப்ப சார்ந்திருத்தல்ன்ற ஒரு விஷயம் ஊரக பகுதிகள்ல இப்ப வரைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இரட்டைத்தன்மைன்றது ஈஸியான விஷயங்க. எதிரிடையான இரட்டை அம்சங்கள் நிலவுவதை இரட்டைத்தன்மை சொல்றாங்க. அப்படின்னா வளர்ந்த மற்றும் பின்தங்கிய நிலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்லட்டா? சார்ந்த அமைப்பு, அமைப்பு சாராத அமைப்பு. ஒண்ணு கவர்ன்மெண்ட் செக்டார், இன்னொன்னு அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். இது 2மே தான் சொல்லியிருக்காங்க. திறமை மிக்க மற்றும் திறமையற்றவர் போன்ற முரண்பாடான சூழல்கள் ஊரக பகுதியில் நிலவுது. கண்டிப்பாங்க. ஒருத்தன் திறமை இருப்பான். அவனுக்கு வேலை கிடைக்காது. திறமையற்றவன் இருப்பான். ஆனா ஊரக பகுதியில அவனுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கும். அங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. அடுத்தது. சார், ஏற்றத்தாழ்வு கிராமத்துல இருக்கான்னு சொல்லிட்டு சிட்டில இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. சிட்டில எல்லாருமே ஓரளவுக்கு மாறிட்டான்னு சொல்லுவாங்க. பட் ஆனா கிராமத்துல பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு இருக்கு. என்ன சின்ன சின்னதா அதுவும் இப்ப கலைஞ்சிட்டு வருது. ஏன்னா படிப்பு சேர சேர பாருங்க, சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் வரலாற்று காரணங்கள் ஏற்றத்தாழ்வு இப்போ வரைக்கும் நிலவுதுன்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுதுங்க. இந்த டேட்டால வந்து பாத்தீங்கன்னா, அந்த நிலக்கீழார்கள், நில உரிமையாளர்களும் கிராமப்புற நடவடிக்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நிலம் வச்சிருக்கவன் தான் இப்ப இங்க டாமினேட் பண்ணுவான். மத்தவன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பின்னாடி போற மாதிரி இருக்கும். இதுதான் ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பணக்காரர் பணக்காரர்களாகவும், ஏழை ஏழைகளாகவும் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இப்போ சொசைட்டி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் நமக்கு நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட் இருந்துச்சு, நிறைய டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அதனால தான் சொல்றாங்க. சிலரிடம் பாத்தீங்கன்னா கால்நடை, பிற சொத்துக்கள் ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் அதிகமா இருக்கும். நிலமா இருக்கட்டும், கால்நடையா இருக்கட்டும், பிற சொத்துக்களா இருக்கட்டும், எல்லாமே எல்லார்கிட்டயும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இடம்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி பொறுத்தவரைக்கும் வேலை தேடி வருவதற்கு கண்டிப்பா போயே ஆகணும். எங்க? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு டேட்டா சொல்றாங்க. இந்த டேட்டாவை நோட் பண்ணி வைங்க காய்ஸ். பகைமை மற்றும் அடிப்படை சுகாதார வசதியின்மை. சோ இப்போ சொத்து பிரச்சனைன்றது எல்லா கிராமங்கள்லயும் பரவி காணப்படுது. இந்த பகைமை மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகளின்மை காரணமாக கிராம மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம் பெயர வைக்கிறது. டைரக்டா போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுமாஸ் சார் இந்த இடத்துல ஒரு சார் மால்கம் பார்த்தோம்ல, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளது. இந்த பாயிண்ட் இதுதான். இதையே இரட்டை நஞ்சாக்கல் என்பது. அப்ப இரட்டை நஞ்சாக்கல்னா என்னன்னா, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பதுதான் இரட்டை நஞ்சாக்கல்னு சொல்றாங்க. இதை யார் கூறினார்னா சுமாஸ் சார் கூறியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது வளர்ச்சி வகையில் அபாயகரமானது என்றும் அவரின் சிறியது அழகு என்ற நூலில் இதை சூப்பரா சொல்லியிருக்காருங்க. அப்ப சுமாஸ் சார் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா சிறியது அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலே போதுமானது. பாருங்க, அப்போ இந்த இடத்துல 3 டேட்டா கொடுத்திருக்கேன். இதுதான் காரணங்கள். சரிங்க சார், ஊரகத்தை நான் மேம்படுத்தணும். என்ன சார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லலாமா? சார், ஊரக பயன்பாட்டுக்கு இப்போ உங்ககிட்ட நீங்க ஒரு கலெக்டர் உங்ககிட்ட வந்து கேட்கிறப்போ நீங்க என்னென்னலாம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் சொன்னாலே போதும். ஒரு குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி தான் இந்த ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, சில பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்றேன். அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? அவங்களுடைய கட்டமைப்பு கரெக்டா இருக்கணுங்க. என்னன்னா உட்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, குடிநீர், பால், உணவு, கச்சா பொருட்கள் கிராமப்புறங்களிலிருந்து அளிக்கப்படுகிறது. ஆகவே பின்தங்கிய நிலையில் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை அடைவது தடையாக இருக்குன்னு சொல்றாங்க. தேவையான பால்களை எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஊரக மக்களுக்கு முறையான கல்வி கொடுக்கணும்ன்றாங்க. கரெக்ட் தானுங்க? கண்டிப்பாங்க. அந்த கல்வி கொடுத்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லாமே தீர்த்துடலாமா? இங்க இருக்கிற எல்லாமே. பாருங்க, 2வது விஷயம், ஃபர்ஸ்ட் நீங்க கல்வி கொடுத்துடணும். ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாத ஒன்று என்னன்னா கல்வி. மக்களுக்கு இன்றியமையாத ஒன்றுனா உட்கட்டமைப்பு. இப்ப புரியுதுங்களா? உள்கட்டமைப்புன்னு சொல்லலாம். சார், அப்போ கொஸ்டின் கேட்கலாம். சார், இன்டர்வியூல நீங்க போய் உட்கார்றப்போ ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, சார், ஒரு மனுஷனுக்கு நீங்க கல்வி கொடுத்துட்டீங்கன்னா அவன் எந்த இடத்துல வேணுமா போயிடுவான். சரி, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சார், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தேவையான ரெவென்யூவை அவங்களே டெவலப் பண்ணிப்பாங்க. இதுதான் ஊரக பொருளாதாரம் கூறுகிறது. நான் என்ன சொல்றேன்னு இப்ப புரிஞ்சுச்சுங்களா? கிளியர் காய்ஸ், ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, அடுத்தது வேளாண்மை மற்றும் அதன் சார்புடைய தொழில்களை முன்னேற்றுவதற்கான வேலை வாய்ப்பை என்ன பண்ணணும்? பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுதான் இங்க ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணிடலாம். கிராமங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு இதான் நம்ம சொன்னதுதான். ஆனா இதுல ஒரு கொஷின் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கு பாத்தீங்களா? குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். என்னன்னா கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பை வசதிகளை ஏற்படுத்த. ஸோ இது கொஷின் டைரக்டா கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்டமைப்பை ஏற்படுத்த எந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? யாரால் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னன்னா குடியரசுத் தலைவரால் அதுவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களால் புறா என்ற திட்டம். இதுதான் நீங்க இங்க நோட் பண்ணணும். கண்டிப்பா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். கையோட கையா எழுதுங்க. நான் வெயிட் பண்றேன். அவ்வளவுதாங்க. சரிங்க. அடுத்தது ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீடு நோட் பண்ணுங்க. மகளிர் வல்லமை குறியீடு, பாலின வேறுபாட்டு குறியீடு, இயல் தர வாழ்க்கை குறியீடு, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு போன்ற குறியீடுகளை மேம்படுத்த உலக அரங்கில் இந்தியாவை நிலப்படுத்த முடியும். இப்ப புரியுதுங்களா? இதெல்லாமே நீங்க பண்ணா நீங்க கவனம் எங்க செலுத்தினா ஊரக பகுதிகளில் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. ஊரக பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள் மக்களை சார்ந்தவை, வேளாண் சார்ந்தவை, உட்கட்டமைப்பு சார்ந்தவை, பொருளாதாரம் சார்ந்தவை, சமூக கலாச்சாரம் சார்ந்தவை, தலைமையை சார்ந்தவை, நிர்வாகத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸுமே நான் என்ன சொல்ல போறேன்னா ஜஸ்ட் இப்படி பாருங்களேன். மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அங்க எழுத்தறிவின்மை இருக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்க, தொழில்நுட்ப அறிவின்மைங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஒரு சிட்டில இருக்க ஒருத்தனுக்கும் கிராமத்துல இருக்க ஒருத்தனுக்கும் மிஷின்ஸ் ஹேண்டில் பண்றதுல டிஃபரன்ஸ் இருக்குமா? சிட்டில இருக்கவங்க ஈஸியா என்ன பண்றாங்க, மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணிருவாங்க. ஸோ இவங்களுக்கு தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்றேன், கம்மியா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வேளாண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட். வேளாண் அறிவு இருக்காதுன்னு சொல்றாங்க. உள்ளீடுகள் கிடைக்க பெறாமை. கண்டிப்பா விதைகள் கிடைக்கிறதுக்கு அவங்க டைம் ஆகும். அங்காடி வசதி படைத்து குறைவா இருக்குமா பாருங்க. அங்காடி வசதி. பற்றாக்குறையான பணியாளர்கள் சேவை கண்டிப்பா இருக்கும். பற்றாக்குறை. பன்முகத்திறன் கொண்ட பணியாளர்கள் இன்மை. நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நிலங்கள் துண்டாடப்பட்டு சிறிது சிறிதாக இருத்தல். ஒரே ஒருத்தர்கிட்ட லேண்ட் இருக்காது. எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன 1/2 ஏக்கரா, 50 சென்ட், 10 சென்ட் அப்படிலாம் இருக்கும். சிறுநிலங்கள் மற்றும் சிறுநிலங்கள் மற்றும் சிறு சிறு துண்டுகளாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநிலங்களும் ஆக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க. ஊரக பகுதிகளில் தங்கி பணியாற்றுவதற்கான போதுமான உட்கட்டமைப்பு. அப்ப பாருங்க, ஊரக பகுதியில ஃபர்ஸ்ட் மேஜர் பிரச்சனைனா நீங்க என்ன சொல்லணும்? இன்டர்வியூல போய் உட்கார்ந்த உடனே உட்கட்டமைப்பு வசதி அப்படின்னு நீங்க சொல்லிடணுங்க. அப்பதான் உங்களுடைய மார்க் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்போ நவீன தொழில்நுட்பங்களை குறைவாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. குறைவான முக்கியமா பாருங்க, அரசோட முதலீடு நகர்ப்புறங்கள்ல தான் அதிகமா இருக்குமே காட்டியும் கிராமப்புறங்கள்ல கம்மியா இருக்கும். ஏன்னா மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அரசுடைய முதலீடும் இருக்கும்ன்றதை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததுங்க, உட்கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். அதுல வங்கி மற்றும் காப்பீடு வசதிகள் போதுமானதாக இல்லை அப்படின்றது இருக்காங்க. அடுத்தது பொருளாதார பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக செலவு பிடிக்கும் தொழில்நுட்பங்களை உள்ளீடுகளை பயன்படுத்த இயலாமை. கண்டிப்பாங்க சார். நான் வந்து ஒரு ஃபோர்ட் கம்பெனி, நிசான் கம்பெனி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்துல ஸ்டார்ட் பண்ண போறேன்னா என்கிட்ட என்ன இருக்காது? உள்ளீடு இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நோட் பண்ணி வைங்க இத. அடுத்ததுங்க, சமூகம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ இன்று வரைக்குமே கிராமத்துல சில கிராமங்கள்ல, எல்லா கிராமங்களையும் சொல்ல மாட்டேன், ஜாதி முறை மாறாமல் உள்ளதுங்க. ஆதிக்க ஜாதியினர் பெருமளவு இருக்கிற கிராமத்துல அவங்கதான் டாமினேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சுரண்டல் இருக்கும், வறுமை இருக்கும், ஊட்டச்சத்து குறைவு இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் கிராமங்கள்ல இருக்கும். அப்போ முக்கிய காரணம் இது ஒரு விஷயமா எடுத்துட்டு. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தலைமை சார்ந்த பிரச்சனைகள். கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா திறமையை பார்த்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய எப்படி சொல்றது, ஃபேவரா இருப்பாரா அப்படின்னு பார்ப்பாங்க. இது ஒரு பிரச்சனையாவே இங்க இருந்துட்டு இருக்கு. அடுத்தது நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையும் இது சேம் டிட்டோ தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே பாத்தீங்கன்னா ஊரக வறுமைன்னு வந்துடலாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வறுமைனா உணவு, உடை, இருப்பிடம், இது மூன்றையும் பூர்த்தி செய்யாத இருக்கவங்களுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், வறுமைன்னு சொன்னா. சார் அப்போ ஊரகத்துல என்ன சார் வறுமைன்னு பாத்தீங்கன்னா, தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையை தான் நான் ஊரக வறுமைன்னு சொல்றேன். வறுமை வேற, ஊரக வறுமை வேற. அப்ப வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து வறுமை கோட்டிற்கு மேல், வறுமை கோட்டிற்கு கீழ் என அனுமானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பாத்துங்க, நீ என்ன பண்ணணும், உங்ககிட்ட வருமானம் வரணும். என்னங்க, வருமானம் அப்படின்னு ஒரு கண்ணு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நுகர்வு, தட்ஸ் மீன் கன்சியூம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. நுகர்வுனா என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, இது ரெண்டுமே நீங்க அதிகமா வாங்கி போட்டீங்கன்னா, வருமானமும் அதிகமா வருது, நுகர்வும் அதிகமா வருதுன்னா நீங்க வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள்.
அப்படின்னா என்ன, பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளா சொல்ல போனா. அப்போ வறுமை கோட்டிற்கு கீழ்னா இது ரெண்டுமே கம்மியா இருக்குன்னா அது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. இப்ப புரியுதுங்களா இந்த ரெண்டு கான்செப்ட்? நீங்க எங்கேயுமே இப்ப போக தேவையில்ல, இங்கேயே புரிஞ்சுக்குங்க. வறுமை கோட்டிற்கு மேல்னா வருமானமும் அதிகமா இருக்கணும், நுகர்வும் அதிகமா இருக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன், வறுமை கோட்டிற்கு மேல். சோ வறுமை கோட்டிற்கு கீழ்னா வருமானமும் கம்மியா இருக்கும், நுகர்வும் கம்மியா இருக்கும். இது வறுமை கோட்டிற்கு கீழ்ன்னு சொல்றாங்க. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன் சொல்ல வேண்டியதுங்க. சரிங்க சார். இந்த கிராமங்களில் வாழும் மக்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி சார் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 2400 கலோரி எடுத்துக்கணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. எத்தனை கலோரிகள்? 2400 கலோரி அளவுக்கு. அதுக்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள். சரிங்களா? ஆனா இருந்துட்டா ஓகே. அப்ப திட்டக்குழுவின் கணிப்பின்படி 2010 ஊரக பகுதிகளில் வறுமையில் உள்ள மக்களின் சதவீதம் 54.10%. 2009 வெறும் பாத்தீங்கன்னா 33.80% தான் இருந்துச்சு. ஆனா 2010 என்ன ஆயிடுச்சு, ஊரக பகுதிகளில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் பாப்புலேஷனுக்கு. என்ன சார் சொல்றீங்க? மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா வறுமையில கொண்டு போய் நிறுத்துமா? கண்டிப்பா கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் காசு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சொல்லலாம். இயற்கையும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் படிப்பு, நம்மளுடைய அமைப்பு சார்ந்த காரணங்கள் எல்லாமே அடிக்கிட்டு வந்துடலாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. 2005 ஊரக பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரிடையே வறுமை மிகுந்து காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ 2005 இப்பிரிவினர் 80% பேர் ஊரக பகுதியில் வறுமையாக இருந்திருக்காங்க. 2005 என்ன இருக்காங்க, 80% பேர் வறுமையில் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள். அதில் கால் பகுதி கிராம மக்கள் 22 கோடி மக்கள் என்ன பண்றாங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கிறாங்க. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழ்னா வருமானமும் கம்மியா இருக்கும், நுகர்வும் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், வறுமை கோட்டுக்கு கீழ்னு சொல்லலாமா? அப்ப உலக ஏழை மக்களின் தொகையில் 22% பேர் உள்ளனர்னு சொல்றாங்க. ஏழை மக்கள் தொகையில உலக அளவில் இந்தியா எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 22% பேர் என்னவா இருக்காங்க, ஏழையா இருக்காங்க அப்படின்ற சொல்றாங்க. பிரச்சனை இல்லையா பாருங்க. ஸோ இது பிரச்சனை தான், பட் ஆனா சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள். சரிங்களா? சரிங்க சார். என்ன சார் காரணம் வறுமைக்கு? அப்ப என்ன சார் சொல்லலாம், என்ன சார் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்றது இங்க 2 டாபிக்ல பார்த்துலாம் பாருங்க. ஜஸ்ட் டாபிக் வச்சுங்க. நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை. ஒரு சில இடமே என்ன நிலம் ஃபுல்லாவே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பண்ணை சாராத தொழில்களின் வேலை வாய்ப்பின்மை. ஸோ பண்ணையும் சாராத தொழில்கள்ல என்ன அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது தொழில்துறை பொதுத்துறைகளின் முதலீடு இன்மை. பொதுத்துறையில என்ன பண்ண மாட்டாங்க, முதலீடு இன்மையா இருக்கும். அடுத்தது பணவீக்கம். ஸோ கண்டிப்பாங்க பொருட்களின் விலை அதிகரிப்பதால் ஊரக பகுதிகளின் வாங்கும் சக்தி குறையும். நீ இப்போ பொருள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்க 1/2 கிலோ வாங்குற தக்காளியோ கத்திரிக்காவோ 1/4 கிலோ தான் போய் நிற்பாங்க. அதுதான் கிராமத்துல இருக்கவங்க. அடுத்தது குறைந்த சாரி குறைந்த உற்பத்தி திறன். கண்டிப்பாங்க அந்த எல்லா இடத்துலயுமே உற்பத்தி திறன் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அதுதான் வறுமைக்கு காரணமா அமையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை. ஸோ நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் நன்மைகள் நகர்ப்புறம் பணக்காரர்களையே அனுபவிப்பதால் சொத்துக்கள் அவர்களிடமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பெரிய காரணமே. சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் இருக்கும். அடுத்தது குறைந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் சொல்லக்கூடியது. பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம். இந்தியாவில் பொறுத்த வரைக்குமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் கவர்மெண்ட் முதலீடு செய்யும். சின்ன சின்ன இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ணாது, நம்ம அதர் செக்டார் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது சமூக குறைபாடுகள். ஸோ நம்ம சமூகத்துல நம்பிக்கைகள், மூட பழக்கங்கள் அதிகமா இருக்கு. அதுவும் கிராமத்துல அதிகமா பரவி காணப்படுறதுக்கு வறுமையில் இருக்கவங்களும் ஒரு காரணம் சொல்றாங்க. சரிங்க சார். வறுமையை ஒழிக்க இது வரைக்கும் கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணி இருக்கா இல்லையா, பண்றதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா? இந்த சந்திரமுகி படத்துல கேட்பாங்க தெரியுமா, அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டுறேன். பட் இந்த டாபிக் தயவு செஞ்சு எழுதி படிச்சு முடிச்சிடணும். எழுதி படிச்சு முடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஏன் சார்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்கை படிக்காம தயவு செஞ்சு எந்த எக்ஸாமுக்கும் போயிடாதீங்க. எந்த எக்ஸாம் டிஎன்பிசி இருந்தாலும். ஏன்னா இந்த அப்படியே பாக்ஸ் கேட்குறாங்க. 20 அம்ச திட்டம் அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல கொண்டு வந்தாங்க 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 இந்திரா காந்தி அம்மையார் பீரியட். மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வேலைக்கு உணவு திட்டம் 1977 வந்திருக்கும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்திரா காந்தி அம்மையார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் இந்திரா காந்தி அம்மையார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையார் 1984 மரணம் அடைஞ்சிருவாங்க. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் ஒன்னும்
மீதி எல்லாமே இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டதுதான் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம். இதுக்கப்புறம் வரவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நோட் பண்ணுவீங்க. பிரதான் மந்திரி அதர்ஷி கிராம் சதக் யோஜனா. சதக்னா ஒண்ணும் இல்லைங்க. சதக்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரோடு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சதக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2010 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிராமங்கள் திட்டங்கள், இந்த பக்கம் என்ன பண்றீங்க? இயர்ஸ் போடுங்க. அடுத்தது நம்ம உட்கட்டமைப்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அதுதாங்க இது. பாரத் நிர்மன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துதல். உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துதல் சொல்றாங்க. அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து பாத்தீங்கன்னா 85 to 86 வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆவாஸ்னா ஒண்ணு இல்லைங்க, வீடு கட்டுறதுங்க. ஆவாஸ்னா என்ன அர்த்தம்? வீடு கட்டி தர்றது தான். இந்தியில ஆவாஸ்னா வீடு. சதக்னா என்ன சொன்னாங்க? சாலை. பாரத் நிர்மாணம்னா உட்கட்டமைப்பு வசதின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 2005 இன்னொரு திட்டம் வந்திருக்கு. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2005 வந்திருக்குங்க. அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டுமே வீடு கட்டுற திட்டம் தான் 2009 வந்திருக்கு. அடுத்தது தேசிய ஊரக நலத்திட்டம் 2005 வந்துச்சுங்க. அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011 வந்திருக்கு. இந்த திட்டம் பல முறை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க SI TNPSC எக்ஸாம்ஸ்ல. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஃபுட் வேஸ்ட் பத்தி நம்ம நிறையவே பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தயவு செஞ்சு படிக்காம எக்ஸாம் போயிடாதீங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, இது வருமா சார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா படிச்சுட்டு போனீங்கன்னா தைரியமா போகலாம். ஒருவேளை கேட்டுட்டுனா மிஸ் பண்றக்கூடாது. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா எடுத்து வச்சாகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஊரக வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு வேலையின்மையை பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. பட் எனக்கு பாருங்க, DMP முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின் கன், கிறிஸ்டோர் பிசார்ட்ஸ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து நோபல் பரிசு பெறுறாங்க. பொருளாதாரத்துக்கு பகிர்ந்துக்கிறாங்க. இவங்க தான் ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாங்க. அதுதான் DMP முறை அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு. அப்ப DMP முறையை உருவாக்குறதுனா அப்படின்னா ஜாப் சேஃப்டி, பணிக்கான படிப்பு, ஜாப் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஜாப் ஸ்டடின்னு சொல்றாங்க. பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் DMP முறை அப்படின்றது ஷார்ட்டா இவங்க சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க போதுமானது. சரிங்க சார், ஊரக வேலையின்மையில என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் அங்க வேலையே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். இருக்கா? ஸோ இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மையின் சதவீதம் 7.8% மேபி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? எழுதி நோட் பண்றேங்க. நகர்ப்புற வேலையின்மையின் சதவீதம் 10.1% விட குறைவாகும். மொத்த சதவீதம் வேலையின்மையில 8.5ங்க. இந்தியாவிலே மொத்த சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8.5% வேலையின்மையிலே இருக்காங்களாம். அப்போ 100%ல 8.5 பேர் என்ன பண்றாங்க? வேலையே இல்லாம ஜாலியா இருக்காங்கன்றது கிடையாது, வேலை இல்லாம திண்டாட்டத்துல இருக்குன்றதையும் இங்க சொல்றாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலையின்மைக்கு இதுதான் காரணங்கள் அமையுது அப்படின்றது சொல்றாங்க. சரிங்க சார், ஊரக வேலையின்மை என்பது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிச்சுக்கலாம். 1, வெளிப்படை வேலையின்மை. வெளிப்படையா இருக்கும் சார், அதனால வேலை இல்லை சார் அப்படின்லாம் கிடையாது. 2வது மறைமுகமா வேலையின்மை. அடுத்தது பருவகால வேலையின்மை. இந்த 3 வகையா நான் பிரிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வெளிப்படையான வேலையின்மை. ஒருத்தன் வேலைக்கு தயாராக இருக்கிறான், ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஐயோ வேலையே இல்லப்பா அவருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த வெளிப்படை வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினை அறிஞர்கள், கற்றவர்கள் இப்பிரிவை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மறைமுக வேலையின்மை. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், விவசாயத்துல இருக்கவங்க தான் சொல்றாங்க. ஸோ இது பாருங்க, தகுதிக்கு குறைந்த வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் காண்பது கடினம். கண்டிப்பா. அப்போ உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மையே காரணமாகும். கன்ஃபார்ம் ஆகுமா பாருங்க. சார் ஒரு இடத்துல 10 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 90 பேர் என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யாம தான் இருப்பாங்க. வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தி அளவு குறையாது. ஏன்னா அந்த 10 பேர் அந்த வேலையை செஞ்சு விட்டு போயிடுவான். 90 பேர் தான் சும்மா தான் இருப்பான். ஆனா 10 பேரால என்ன ஆயிடும்? உற்பத்தி அதிகமாயிடும். அதுதான் சொல்றாங்க. அதுதான் இதுவே மறைமுக வேலையின்மையின் குறை வேலை உடைமை என அழைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மையில் 25 முதல் 30 விழுக்காடு வரை காணப்படுகிறது. நோட் பண்ணுங்க. எத்தனை முதல் எத்தனை? 25 முதல் 30 விழுக்காடு. சரிங்க சார், அப்ப பருவகால வேலையின்மை அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை சூழலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஊரக மக்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, வேலையை செய்வாங்களா?
சார் இப்ப எனக்கு நல்லா மழை பெஞ்சுச்சு செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். அப்ப ஜனவரில இருந்து எனக்கு மார்ச் வரைக்கும் அந்த 3 மாசம் செம்ம வேலை இருக்குமா. தண்ணி இருக்கு, பயிர் செஞ்சுட்டே இருப்பேன். நல்லா லாபம் எடுத்துட்டு இருப்பேனா. ஆனா எஞ்சி உள்ள காலகட்டத்தில் வேலை இல்லாம போயிடுமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, பருவகால வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உழுறதுக்கு, களை எடுத்தல், அறுவடை செய்தல் போன்ற பருவங்களில் ஆள் இல்லாம போயிடுவாங்க. இதுதாங்க காரணம். விவசாயம் போனதுக்கு முக்கிய காரணமே இதுதான் சொல்றாங்க. அப்போ விவசாயி ஒரு வருடத்திற்கு தட்ஸ் மீன் ஒரு விவசாயி வருடத்திற்கு ஒரு பயிரை மட்டுமே பயிரிடும்போது, கிட்டத்தட்ட 5 முதல் 7 மாதங்கள் வேலையின்றி தவிக்கும் சூழல் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? ஏன் சார் விவசாயி விவசாயத்த விட்டு போறான்ட்டு? ஒரு வருஷத்துக்கு ஒரு பயிர் தான் வைக்கிறான். 7 மாதங்கள் சும்மா இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஆட்கள் இல்ல. ஏன்னா அந்த ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, வேற பிழப்ப தேடி போயிடுறாங்க. ஒரு காலத்துலலாம் விவசாயிகள நம்பியே இருந்தாங்க. சோ அதனால தான் இங்க சொல்றாங்க. சோ இப்ப பாருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். அவர்களில் சராசரியாக ஆண்டுக்கு 88 நாட்கள் வேலையின்றி உள்ளனர். புரியுதுங்களா? அவங்க எத்தனை நாட்கள் வேலை இல்லாம இருக்காங்க? 82 நாட்கள் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க. சோ சிம்பிள் தான். அடுத்தலாம் ரொம்ப ஈஸியாவே போயிடுங்க. சோ ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சோ பயிற்சியின்மை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க. வேற எதுவுமே தேவையில்ல. பருவ காலங்களை சார்ந்திருத்தல், துணை தொழில்களின்மை. சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண்மை இயந்திரமயமாக்கல். கண்டிப்பாங்க. இயந்திரமயமாக்கல் அதிகமா இல்ல. மூலதன செறிவு தொழில்நுட்பம் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். கண்டிப்பா நோட் பண்ணுங்க. இத நீங்க சொல்லணும். ஊரக வேலையின்மைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, தற்போது கல்வி முறையில் கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அப்படின்ற பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டே இருக்கா. நீங்க வேணா பாருங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையனுக்கும், சிபிஎஸ்சில படிச்ச பையனுக்கும் 2 டிஃபரெண்ட் தான் இருக்கும். அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான். நம்ம ஆளுங்க இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, இஸ், வாஸ், யா, வா அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ப. சோ பரவால்ல. பட் ஆனா அது பிரச்சனை எங்க போயிடுதுன்னா, டிகிரி போனோனே எல்லாருக்கும் சரியாயிடுதுங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனைங்க. காலேஜ் போறான், டிகிரி ஜாயின் பண்றான், பட்டம் வாங்குறான். ஆனா அவனுக்கான திறமை என்னன்றது தெரியாம போயிடுதா? பட்டம் மட்டுமே வாங்கி என்ன வச்சுக்கிறான், நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர்ன்னு சொல்லிக்கிறான். ஆனா அங்க இடத்துல அவனுக்கு என்ன திறமை இருக்குன்றது தெரியாம போயிடுதா? சோ இதுதான் இங்க சொல்றாங்க. அவர்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள அந்த மாணவர்கள் விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் கல்வி முறையில் குறைபாடாவா இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தீர்வுகள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தாங்க. நெறைய இருக்கு. அதுல துணை தொழில்கள். பருவ காலங்கள் முடிஞ்ச உடனே துணை தொழில்கள் என்ன பண்ணிடணும்? அவங்க எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து ஊரக வேலை திட்டங்கள். சாலை வசதிகள், இந்த வடிகால் அமைப்பு, கால்வாய்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பருவ காலங்களை தவிர வேற காலங்கள்ல செய்யணும் அப்படின்னு சொல்றது குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நீர்ப்பாசன வசதிகள் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஊரக தொழில்மயமாக்கல். கண்டிப்பாங்க. இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சுன்னா வந்துரும்னு சொல்றாங்க. முக்கியமா தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு கூடியது. சார் ஒருத்தன் படிக்கிறான்னா, கண்டிப்பா பேசிக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல இருந்து எல்லா எஜுகேஷனும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவனால என்ன பண்ண முடியும்? க்ரோவ் அப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒருத்தன் படிக்கும்போது டிகிரி மட்டுமே அவனுக்கு பெருசு கிடையாது. டிகிரி தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. எக்ஸ்ட்ரா விஷயங்கள அவன் தெரிஞ்சுக்கும்போது இன்னும் நல்லா வளருவான் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்க சார். ஊரக தொழிற்சாலைகள். என்ன சார் ஊரக தொழிற்சாலைங்க? ஆ ஊரக மக்களால் நடத்தப்படும் அனைத்து தொழிற்சாலைகளும் ஊரக தொழிற்சாலைகள். அவ்வளவுதாங்க டெஃபினிஷன். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குடிசை தொழில்கள், ஊரக தொழில்கள், சிறு தொழில்கள், குறு தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள். இது எல்லாமே நான் என்ன சொல்றேன் அடுக்குறேன். ஊரக தொழிற்சாலைகள்ன்னு சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குடிசை தொழில்கள் பத்தி சொல்லணும்னா சிம்பிளா சொல்றாங்க. இப்போ நம்ம கிராஃப்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த கூடை பின்னுதல், இந்த இலை பின்னுதல் இது எல்லாமே என்ன சொல்றேன் நானு? குடிசை தொழில்கள்ல தான் வந்து ஆட் ஆகும்னு சொல்றேன். கிராமத்துல செய்யறதுன்னு சொல்லிட்டு. பொதுவாக இவங்கலாம் யார வச்சு செய்வாங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள வச்சே வேலைய முடிச்சுடுவாங்க. சார் எனக்கு எக்ஸ்ட்ராலாம் வேணாம். இப்ப நான் ஒரு மந்தார இலைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த இலைய பின்றதுக்கு குடும்பத்துல இருக்கவங்களே போதும். ஒரு 10 பேருன்றது ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா, 4 பேர் இருந்தாங்கன்னா கட்டாயம் செஞ்சுருவாங்க. ஒரு இலை ரூ. 2 கணக்கு பண்ணிக்கங்க. 100 இலை வித்தாலும் முடிஞ்சு போச்சா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப குடிசை தொழில்கள் பாரம்பரியமானவை மற்றும் பாரம்பரியமாகவும் செய்து வரும் தொழில்னு சொல்றாங்க. அடுத்தது ஆ முக்கியமா அங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள என்ன பண்ணணும்? உள்ளூர் சந்தையில வித்துடணும். வெளிய கொண்டு போனா பெட்ரோல் சார்ஜ் ஆகுதா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆ பாய், கயிறு திரித்தல், கூடை பின்னுதல் இது எல்லாமே குடிசை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க. அந்த நெசவு தொழில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைத்தறி, நெசவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குடிசை தொழில்கள்ல தான் அடங்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிராம தொழிற்சாலைகள். கிராமத்துல என்ன மாதிரி தொழிற்சாலைகள் வச்சா பெருசா போகும் பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிற்சாலையும் பெருசா போகும். அதுக்கு என்ன இருக்கணும்? ரா மெட்டீரியல்ஸ் வரக்கூடிய போக்குவரத்து வசதி இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கணும். லேபர்ஸ் இருக்கணும். பட் ஆனா இங்க என்னன்னா, கிராமத்துல சர்க்கரை மற்றும் வெல்லம் தயாரித்தல் ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அதான் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாரி தோல் பதனிடுதல், கூடை செய்தல் இது எல்லாமே எங்க ஈஸின்னு சொல்றாங்க. அடுத்தது
சிறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்ச நேரம். ஓகேங்க. நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைந்திருக்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க சென்னை போறப்போ ஒரு கம்பெனிக்கு அடுத்த கம்பெனி இருந்துட்டே இருக்கும். அப்போ உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கான பண்டங்களை உற்பத்தி செய்கின்றன சிறு தொழில்கள் தான் சொல்றாங்க. சரி, எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளையாட்டு உபகரணங்கள் பெரிய பெரிய கம்பெனி செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன கம்பெனி தான் செய்வாங்க. சோப்பு தயாரித்தல், மின்விசிறி தயாரித்தல், காலணிகள் தயாரித்தல், தையல் இயந்திரங்கள், கைத்தறி நெசவு இது எல்லாமே சிறு தொழில்கள்ல வந்துரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த குறு மற்றும் சிறு இந்த எம்எஸ்எம்இக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறு மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ. இப்போ நீங்க உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க போகலாம். எம்எஸ்எம்இ ஃபுல் ஃபார்ம் வெயிட் பண்ணுங்க, டைப் பண்ணி வச்சுக்கங்க. நான் ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்எஸ்எம்இ. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 படி வகைப்படுது. அப்போ எம்எஸ்எம்இ எப்போ இருந்து வகைப்படுத்தப்பட்டுச்சு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 2006 இருந்துன்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுமானது. இச்சட்டத்தின்படி உற்பத்தியின் தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும் சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீது முதலீட்டிலும் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கோதுமை அறுவடை பண்றதுக்கும் கரும்பு அறுவடை பண்றதுக்கும் ஒரே இயந்திரம் பயன்படுமா? முடியாது. நெல் அறுவடை பண்றதுக்கும் பருத்தி அறுவடை பண்றதுக்கும் ஒரே இயந்திரம் பயன்படுமா? பயன்படாது. ஸோ அதுக்கேத்த மாதிரி வாங்குறதுக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்க ஃபுல்லாவே சொன்னது. ஸோ இது பார்த்து வச்சுங்க. அடுத்தது கடன் சுமை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன பண்றான்? அவன் சந்ததிக்கும் கடனை விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. அந்த கடன் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். மனசும் கஷ்டமா இருக்கும். ஸோ நோட் பண்ணுங்க. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு புள்ளி விவரப்படி 30% ஏழைகள் மட்டுமே அரசு உடைமை வங்கிகளில் கடன் பெறுகிறார்கள். சார், என்ன சார் சொல்றீங்க? 100% கிராமத்துல இருக்கவங்க 30% தான் கவர்மெண்ட்ல வாங்குறாங்க. மீதி 70% எங்க சார் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்பு சாரா அந்த வட்டிக்கு அதிகமா வட்டி கொடுக்குறான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சோ இதன் மூலியமா தான் என்ன பண்றாங்க, அவங்க நிலத்தை விட்டுட்டு போறதோ அவங்க இடத்த விட்டுட்டு போறதோ இங்க பரவலா இருக்கு. நீங்க இன்னும் பாருங்க, சமீப காலங்களில் கிராமங்கள்லயா இருக்கட்டும், நகர்ப்புறங்களா இருக்கட்டும், இடம்பெயர்வுன்றது இருந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வீடு இருந்திருக்கும். அந்த வீடு திடீர்னு இன்னொருத்தர் வாங்கிட்டு இருப்பாரு. அதுக்கு மெயின் காரணமே கடன் சுமை தான் சொல்லிட்டு இந்தியாவுடைய குறிப்புகள்ல கூறப்பட்டிருக்கு. நான் கூறலைங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஊரக கடன் சுமையின் இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அதுல நிறைய விஷயங்கள் சொன்னா இன்னும் ஒரு சூப்பரா சொன்னாங்க. விவசாயிகளின் ஏழ்மை நிலை கடனுக்கு காரணமா பாருங்க. ஆமா, அவன் ஏழ்மையா இருக்கான். அதுதான். அதுவும் முக்கியமா திருவிழா வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அவனுக்கு எப்படி செலவாகும்? ஒரு 10,000 செலவாகும். 10,000ன்றது அவருடைய மாத வருமானம். ஒரே நாள்ல செலவு பண்ண சொன்னா, அவனால முடியுமா? அதுதான் அங்க நடக்கும். அடுத்தது பருவமழை பெய்தல். ஒண்ணு இந்த வள்ளுவர் கூற்று ஒண்ணு இருக்கும். பெய்தும் கெடும் பெய்தும் வாழ வைக்கும். அதுதான் என்ன சொல்றது? மழையை சிறப்ப பத்தி சொல்லியிருப்பாரு. சோ அப்பப்ப அவதிப்படுவாங்க பருவமழையாலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வழக்குகள். யோசிச்சு பாருங்க. சூப்பரான கான்செப்ட். இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். அது இல்லாம சிந்திக்கக்கூடிய செயல். நிலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் குவிஞ்சிருக்காங்க. இதனால அந்த நிலத்தை விட அதிக செலவு எங்க பண்றானா அவன், டைரக்டா நீதிமன்றத்துக்கு பண்றான் அவன் அறியாமே. அப்போ வழக்குகள் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு அவருடைய சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் மொத்தமா அழிக்கப்படுது. இந்த இடத்துல கௌரவம் கிடையாதுங்க. உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கணுங்க. அடுத்தது வட்டிக்கு கடன் கொடுத்தருவோர் மற்றும் அதிக வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், இந்த கடன்களை தீர்ப்பதற்கு எதனா நடவடிக்கை இது கவர்மெண்ட் எடுத்திருக்கா? நல்ல கேள்விங்க. நம்ம வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பார்த்தோமா, கவர்மெண்ட் எடுத்துச்சா வறுமைக்கு காரணமானத? சோ அப்போ கடன்ல இருக்கிறதுக்கும் எதனா ஒண்ணு எடுத்திருப்பாங்களா? சோ தொடங்குனாங்க. என்னன்னா, ஊரக வங்கிகளை மேம்படுத்துதல், வட்டார ஊரக வங்கிகள் தொடங்குதல், நுண்கடன்களை வழங்குதல், சுய உதவி குழுக்கள், இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அது. தொடக்க கூட்டுறவு வங்கிகள், நில வங்கிகள் தொடங்குதல், பயிர் கடன் வழங்குதல், முன்னோடி வங்கி திட்டங்கள், சிறிய அலகு முன்னேற்றம், முத்ரா. நோட் பண்ணுங்க இந்த இடம். இப்ப 2வது கேள்விங்க. MUDRA முத்ராவுடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. இங்க பாருங்க, சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறு நிதி அழைப்பு முகவர் அப்படின்னு சொல்றதுதான் முத்ரான்னு சொல்லுவாங்க. இவை துணை தொழில்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விவசாயம் சாரா தொழில்களை உருவாக்குதல், திறன் மேம்பாடு பயிற்சி அளித்தல். இருப்பினும் ஏழைகள் மற்றும் சுய உதவி குழுக்களின் வட்டி விகிதங்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க கம்மி பண்றாங்க. அவ்வளவுதாங்க இந்த சுய உதவி குழுக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க நோட் பண்ண வேண்டியது. சோ அப்படியே நோட் பண்ணிட்டே வரீங்களா? வட்டார ஊரக வங்கிகள் RRBன்னு சொல்லக்கூடியது. சார் என்ன சார் சொல்றீங்கன்னா, இந்திய அரசாங்கம் 1975
ஊரக பகுதிகளில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஊரக வங்கிகளின் செயல்பாடு குறித்து ஆராய என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு தான் என்ன சொல்றாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் என்ற ஒரு சட்டத்தை செயல்படுத்துறாங்க. எப்ப பாத்தீங்கன்னா 1975. நோட் பண்ணுங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ 1975. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்க, உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்களாம். எதை வச்சு? ஏதாவது பத்திரத்தை வச்சு தான் கொடுக்குறாங்கன்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு, வணிக வங்கிகள் கூட்டு முயற்சியால் உருவானதே வட்டார ஊரக வங்கிகள். இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? ரீஜனல் பேங்கை உருவாக்குறதுக்கு தொடர்புடைய இப்போ ரீசெண்டாக கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மீன் எக்ஸாம்ஸ்ல இப்போலாம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கே இதுதான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா வட்டார ஊரக வங்கிகளை உருவாக்குவதற்கான அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மத்திய மாநில அரசுகள் மற்றும் வணிக வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூணுத்தையும் இங்க ஆட் பண்ணணுங்க. அடுத்தது, தற்போது இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லுது. மைக்ரோ ஃபைனான்ஸ்னா குறுநிதி என்பது குறு கடன்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடன்கள்னா நிதி சேவையானது கடன்கள், சேமிப்பு, தொழில் முனைவோருக்கான காப்பீடு வசதிகள், பாரம்பரிய முதலீடு ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர், இது எல்லாமே எங்க பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ ஃபினான்ஸ்ல வந்துருங்க. ஸோ அப்போ சார் நான் வந்து சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா யார்கிட்ட போய் நிக்கலாம்னா இவங்க கிட்ட போய் நின்னாலே என்ன பண்றாங்க, கொடுத்துட்றாங்கன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அரசு சாராத நிறுவனங்கள் இக்கடனை இவ்வகை கடன் வழங்குவதில் முன்னோடியாக விளங்குகிறது அப்படின்றது இங்க குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவில் 2009ஆம் ஆண்டின் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 150ஆக உயர்ந்திருக்கு என்றது சொல்றாங்க. ஸோ நல்ல விஷயமா பாருங்க. சார் எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னா அப்போ இந்த இடத்துல இதை ஆட் பண்ணலான்றத சொல்றாங்க. அடுத்தது, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்ல சுய உதவி குழுக்கள், இதுல முக்கியமா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் தாங்க. இதுல ஆண்களே கிடையாது. அப்போ ஒரு மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை, எத்தனை பெண்கள் வரை? 20 பெண்கள் வரை தன்னிச்சையான அமைப்பு தான் இந்த சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க. இந்த உட்காருவாங்க, பேசுவாங்க, அவங்களுடைய சேமிப்பு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் தோறும் சிறு சிறு சேமிப்பு வச்சு இவங்க வட்டிக்கு விடுவாங்க. அந்த வட்டி மூலமா என்ன பண்ணுவாங்க, மொத்தமா ஆரம்பிப்பாங்க. பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1992ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? முழுக்க முழுக்க யார் இருக்காங்க? பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக வட்டிக்கு பெறாம குறைந்த வட்டிகளுக்கு அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருப்பாங்க. வெளியலாம் விட மாட்டாங்க. அவங்க 20 மெம்பர்ஸ்குள்ளேயே கொடுத்துப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே வாங்கிப்பாங்கன்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது முக்கியங்க. அடுத்தது, நபார்டு. ஸோ நபார்டு வங்கியை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பட் ஆனா இங்க பாருங்க, நபார்டு வங்கியின் கணக்கின்படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளது. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எதுவும் கொஸ்டின் கேட்கலாம். எந்த இப்போ சுய உதவி குழுக்களை கணக்கிடும் அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யார் சொல்லலாம்? நீங்க நபார்டு. 3வது கேள்வி என்னன்னா நபார்டோட ஃபுல் ஃபார்ம் எழுதுன்னு போகலாம். நபார்டோட ஃபுல் ஃபார்ம் நான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன கேட்கறேன்னு புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணணுங்க. ஃபுல் ஃபார்ம்ன்றது அதுங்க. ஸோ பாருங்க, நபார்டு வங்கி இணைப்பு திட்டத்தின்படி கடனை சரியாக திரும்பி செலுத்தி பதிவை செய்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற முயலும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்குள்ளே கடன் கொடுத்து வாங்கிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், அந்த குழுவை வச்சு இப்போ கவர்மெண்ட் கடன் போய் ஒரு பேங்க் கிட்ட வாங்கலாமா. இந்த மாதிரி வாங்கி திருப்பி செலுத்தும் சில மாநிலங்கள் முதலிடத்துல ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவங்க வெற்றிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா போய் என்ன பண்ணிடலாம், இங்க வாங்கிடலாம்ன்றது சொல்றாங்க. ஸோ இதுதான் இங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்னதான் எத்தனை குழுக்கள் இருக்கு, எத்தனை பெண்கள் இருப்பாங்க அப்படின்றத டேட்டா கொடுத்துருக்கேன், பாத்துங்க. அடுத்ததுங்க, ஸோ முத்ரா வங்கியை பத்தி சொன்னா சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறு நிதி அளிக்கும் முகவர் வங்கி. மேபி இங்க மேபின்னு போடுறேன். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேபி எடுத்து உங்களுக்கு கமெண்ட்ல போடுறோம். சரிங்களா? இந்த ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். ஏன்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிதி நிறுவனம் சொல்லிட்டுதான் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8, 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட், நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த முத்ரா வங்கி திட்டம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதன்மை நோக்கம் குறுகடன் வழங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்தணும். சார் நீ ஸ்மால் பினான்ஸ் பேங்க் வச்சிருக்கியா, வச்சுக்கோ. வாங்குறான் பாத்தியா, அவனையும் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா கொடுக்கறவனும் நல்லா இருக்கணும், வாங்குறவனும் நல்லா இருக்கணும். அது ஒழுங்குபடுத்தும் தன்மையை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, சிறு தொழில் புரிவதற்கு சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு
கடனை கொடுக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்து அவற்றின் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்ததையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல முத்ரா வங்கியின் இடத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்தது சார், ஊரகம் நலம், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல நீ வசிக்கிறனா உனக்கு சிட்டில வசிக்கிறனாலும் உங்களுக்கு ஒரு மேஜர் என்னன்னா, ஸோ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டைலாக் சொல்லிட்டே இருப்பேன். 100 கோடியில ஒரு கார் வாங்குறீங்க. அந்த காரை நீங்க டெய்லி துடைப்பீங்களா? டெய்லி என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ணுவீங்க, ரன் பண்ணுவீங்க, எடுத்து க்ளோஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவீங்க? அழகெல்லாம் பார்த்துட்டு டஸ்ட்பின் திருப்பி ஓடிட்டு விட்டுருவோம். பட் ஆனா அந்த 100 கோடி சம்பாதிக்கக்கூடிய நம்மளுடைய மனிதனுடைய உடல்நிலை, சரியான சாப்பாடு சாப்பிட்றோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ என்னன்னா, உங்களை சம்பாரிச்சு தரக்கூடிய உடலை நீங்க மறந்துட்டீங்க. அது ஊட்டச்சத்தான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கிராமப்புறங்கள்ல நிறைய நோய்கள் இருக்கு. அதுவும் தொற்று நோய்கள் பார்த்தீங்கன்னா, பெரியம்மை, காலரா, மலேரியா, டைபாய்டு, டெங்கு, சிக்கன் குனியா இந்த நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன முக்கியமான பிரச்சனைனா, அந்த போதிய மருத்துவ வசதி இல்லாம இருக்காங்களா பாருங்க. உண்மை. அவங்க என்ன பண்ணணும்னா, எங்க போணும்? சிட்டிக்கு தான் போணும். இல்ல பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போணும். அவங்க எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு என்ன பண்ணணும்னா, இதை முதன்மையான கடமையாகவும் எண்ணணும். இந்திய அரசியலமைப்பு தெளிவாக உட்படுத்துகிறது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுகாதாரத்தை கொடு அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டுதல் நிறைவேற்றுவதற்காக, ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ எக்ஸாம்பிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் இருக்கு. அட் த சேம் டைம் டிபிஎஸ்பி அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்களா? இந்த டிபிஎஸ்பிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இந்தியாவை விட இலங்கை உடல் நலத்தரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்தவரை கேரளா மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, சுகாதார குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குன்னா, கேரளா மாநிலம் தாங்க இருக்கு. ஸோ நிதியை கொடுக்கல அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல எடுக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடும் இவங்களும் மாறி மாறி இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டேட்டா என்னன்றத பாருங்க. 2024 என்ன டேட்டான்றத நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். 2024, 2025 வர நாட்கள்ல டேட்டாஸை நீங்க என்ன பண்ணிக்கணும்? எழுதி வச்சுக்கணுங்க. அடுத்தது ஸோ அடுத்தது தேசிய ஊரக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏப்ரல் 5 2005 ஏப்ரல் 12 இதுதான். ஒவ்வொரு அமைப்பும் அதனுடைய இயரும் நீங்க போட்டாலே போதுமானது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரக நல அமைப்புல சேர்ந்து சரி பண்ணணும் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஊரக உட்கட்டமைப்பு சிம்பிளா சொல்லணும்னா, கிராமத்துல ஓலை வீடுகள் இருக்கக்கூடாது. ஓட்டு வீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா? ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அடிப்படை தேவையா இருக்கா? ஸோ இப்ப அனைவருமே என்ன பண்றாங்க? தனித்தனி குடும்பமாக வசிக்க என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாலும் என்ன பண்ணணும்? எனக்கு தனியா வீடு இருக்கணும்ப்பா, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப வீடுகள் பெறுறதுல அவங்க என்ன பண்ணிடுறாங்க? பிரச்சனை ஏற்படுதா? ஒன் செகண்ட். இதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பசுமை வீடு திட்டம் ஞாபகம் இருக்குங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுங்க. ஸோ இந்த ஸ்கீம் கொஞ்சம் எழுதி படிச்சுக்கங்க. அடுத்தது என்எஸ்எஸ்ஓ புள்ளி விவரத்தின்படி 38% குடும்பங்கள் ஒரு அறையை வீடாக கொண்டு மற்றொரு 36% குடும்பங்கள் 2 அறைகளை கொண்ட வீடிலும் வாழ்கின்றனர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? 38% பேர் என்ன பண்றாங்க? ஒரே ஒரு அறையில வாழ்றாங்களாம். 36% குடும்பங்கள் 2 மாடியில 2 வேலைகளும் இருக்குன்றாங்க. அடுத்தது ஊரக அங்காடி. ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு தான் ஊரக அங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதா செயல்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பேரம் பேசுதல் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் குறைவாகவும் இருக்கு. அது இல்லாம பண்டங்கள் தரம் ஓகே கம்மியா தான் இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது விட்டுலாங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் ஊரகச்சாலை என்ன சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ப மாட்டீங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா நோட் பண்ணுங்க. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இப்பயே நோட் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை பத்தி ஃபுல்லா படிச்சிடணும். கிட்டத்தட்ட 13.5% போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஃபுல்லாவே போட்டு முடிச்சுட்டாங்க. இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலே மிகப்பெரிய ஒன்றாகும். உலகிலே பெரிய ஒன்று தான். பெருசுன்னு சொல்ல முடியாது, பெருசுங்கள ஒன்று அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நோட் பண்ணுங்க. அடுத்தது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். போக்குவரத்து முறைகளில் சாலை போக்குவரத்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஊரக பகுதிகளில் சாலைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுங்களாங்க ஒரு வார்த்தை. அது என்ன சார்? லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி.
எனிஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. ட்ரெயின்னா ஒரு ஜங்ஷனுக்கு மேலே போகாது. பிளைன்னா என்ன பண்ணும், ஏரோப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இந்த விமான தளங்கள் தான் இருக்கும். ஆனா பஸ்னா கடைக்கோடி தூரமா போகும் பாருங்க. மூலை முடுக்கு சந்து மினி பஸ் கினி பஸ் எல்லாத்தையும் போய் வந்துருமா. ஸோ இதுதான் எங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ லாஸ்ட் மினிட் எப்படின்னா, உங்களுக்கு போக்குவரத்து வசதி கரெக்டா இருந்துச்சுன்னா, கடைக்கோடியில நான் வெங்காயம் தயாரிச்சேன். அந்த வெங்காயத்தை திரும்ப கோயம்பேடு மார்க்கெட்ல விற்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணிடலாம், இங்க போட்டு கொடுத்துடலாம் அப்படின்றத குறிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஊரக வசதியில மின்சாரம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மின்மயமாக்கல் அப்படின்னக்கூடியது. ஸோ மின்சார வசதி என்ன பிரச்சனைன்றதையும் நம்ம இங்க பார்த்துடலாங்க. ஸோ பயிரிடும் நிலப்பரப்பை அதிகரிப்பது, ஊரக தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது மற்றும் ஊரகப்பகுதியில் மின் வசதியை ஏற்படுத்துவது ஆகியவை வேளாண் செயல்பாடுகளுக்கு அரசு கண்டிப்பா கொடுத்தாகணும். இப்ப ரீசென்ட் பாத்தீங்கன்னா மின்சாரம் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 100% மின்சாரம் ஃப்ரீ தாங்க. எந்த மாநிலம் பாருங்க, சண்டிகர், டெல்லி, ஹரியானா, இமாச்சல், பஞ்சாப், ராஜஸ்தான், டையூ டாமன், தாதா நகர்வலி, அப்புறம் வந்து கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, லட்சத்தீவு, தமிழ்நாடு, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மின்சாரம் ஃப்ரீயாவே இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சில மாநிலங்கள்ல காஸ்ட் இருக்குங்க. அப்போ இந்தியாவில் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கப்படும் பாதிக்கும் காரணிகள் என்ன பிரச்சனை அவங்களுக்கு மின்மயமாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறையா இருக்குமா பாருங்க. 2வது மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள். கண்டிப்பாங்க. மின் திட்டங்களை நிர்வகிப்பதில் மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் நிலவுவதால் மின்சாரம் விநியோகம் பாதிக்கப்படுகிறது அப்படின்றதையும் சொல்றாங்க. சீரற்ற நிலப்பரப்புங்க. கண்டிப்பாங்க. சார் கிராமங்கள்ல எங்க சார் நான் இப்படி போனா அந்த இடத்துல மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு. நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்புகள் 25% இழப்பு ஏற்படுத்த சொல்றாங்க. மின் திரட்டு. சார் அந்த என்ன சார் மின் திரட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் படத்துல பார்த்திருப்பீங்கல்ல. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் வீட்ல இருந்து எடுத்துப்பாங்கல்ல. வசதி படைத்த மக்கள் முறையற்ற வழிகளில் மின்சாரத்தை பயன்படுத்துவது வேறு பயன்பாட்டுக்கு என்ன பண்றாங்க, மின்சாரத்தை பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதாங்க இந்த பாடத்துல ஃபுல்லாவே சொல்றாங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா, இதை நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கான்செப்ட், ஃபேக்ட், கொஷின் ஏரியா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உட்காருங்க. தெளிவா ஒரு முறை படிங்க. டவுட் வந்துச்சுன்னா 2வது முறை பாருங்க. அழகா எக்ஸாம்ல கிராக் பண்ணிட்டு ஒரு வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரிங்க. இந்த வீடியோ பதிவோட இந்த லெசன் முடியுது. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.